இன்னைக்கு ஒரு சிம்பிளிஃபிகேஷன் சம்ஸ் பார்க்கலாம். இப்போ 2/5 ஆஃப் 350 plus 30% ஆஃப் 250 that is equal to என்னன்னு கண்டுபிடிக்கணும். இந்த ஆஃப்னாலே மல்டிப்ளிகேஷன், அதாவது 2/5 into 350 plus 30%னா 30/100 ஆஃப்னா மல்டிப்ளிகேஷன் into 250. இப்போ வந்து கேன்சல் பண்ணுங்க. 1/5 is 5, 7 5s are 35, 0 வந்துடும். ஒரு 0 கேன்சல், இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0 கேன்சல். இப்போ மற்றதெல்லாம் இது பண்ணுங்க. 2 7s are 14, அப்போ 140 வருமா? plus 3 into 25 75 that is equal to question mark. அப்போ 140 கூட 75 ஆட் பண்ணீங்கன்னா 215. question mark ஓட ஆன்சர் என்னது? 215. நெக்ஸ்ட் சம் பாருங்க. 27 into 81 divided by 243. ஓகேங்களா? அதை டிவைட் பை 243ங்கிறது இப்படி கீழே போட்டிருக்கோம். தட் இஸ் ஈக்குவல் டு 3 பவர் கொஸ்டின் மார்க் மைனஸ் 4. ஓகேங்களா? இப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 3 டேபிளில் போட்டிங்கன்னா 9 3s are 27, 7 3s are 21, 8 3s are 24, 1 3 is 3. இதை 9 டேபிளில் போட்டிங்கன்னா 1 9 is 9, 9 9s are 81. திருப்படியும் 1 9 is 9, 9 9s are 81. அப்போ இங்கே மேலே வந்து என்ன கிடச்சிருக்கு? 9ன்னு கிடச்சிருக்கு. அப்போ இங்கே வந்து 3 பவர்னு இருக்குது. அப்போது 3 என்ன வந்தால், 3 என்ன பவர் வந்தால் இந்த இடத்துல 9 வரும்? 3 ஸ்கொயர் வந்தால் இந்த இடத்துல 9 வரும். அப்போ இந்த இடத்துல ஸ்கொயர் வரணும்னா இங்கே வந்து 4 minus 2 அப்படின்னு இருந்தால் தானே 3 ஸ்கொயர்னு வரும். 3 பவர் 4 minus 2 இருந்தால் தான் இந்த இடத்துல இப்படி வரும். ஸோ அந்த கொஸ்டின் மார்க் இருக்க இடத்துல 4. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் பாருங்க. இந்த 13 3/4, அதாவது 13 முக்கால்னு சொல்லுவோம், இது 16 கால்னு சொல்லுவோம், இது வந்து 7 அரை. ஓகேங்களா? தட் இஸ் ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க் பிளஸ் 2.5. இந்த கொஸ்டின் மார்க் இருக்கிற இடத்துல என்னன்னு கண்டுபிடிக்கணும். இதை வந்து நம்ம இந்த ஃபுல் ஹோல் நம்பர்ஸாக இருக்கிறது தனியாகவும் இந்த ஃப்ராக்ஷன்ஸாக இருக்கிறது தனியாகவும் ஆடோ சப்ட்ராக்ஷனோ இருந்தால் அப்படி பண்ணிக்கலாம். ஆனால் மல்டிப்ளிகேஷன்னா அப்படி தனித்தனியாக பண்ண முடியாது. இது வந்து நம்ம இப்படியும் பண்ணலாம். இப்போ 13 16 ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 29 வருமா? 29 கூட 7 கூட்டினீங்கன்னா என்ன வரும்? 36. ஸோ 36. அது போக இந்த 3/4 1/4 சேர்ந்துச்சுன்னா 1 ஆயிரும். 1 இதுவும் சேர்ந்து 1.5 ஆயிரும். அப்போது 1.5 ஆயிரும். ஓகேவா? தட் இஸ் ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க் 2.5 ப்ளஸ் 2.5. ஓகேவா? இப்போ பாருங்க, இது வந்து 36 கூட இந்த 1 ஆட் பண்ணிட்டீங்கன்னா 37.5. இதுலேருந்து மைனஸ் பண்ணிடலாம். இந்த ப்ளஸ் 2.5 இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. 2.5 தட் இஸ் ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க். இப்போ 37லேருந்து 37.5லேருந்து 2.5 ஹாஃப் போயிருமா? 37லேருந்து 2 கழிச்சோம்னா 35. அப்போ கொஸ்டின் மார்க் வந்து 35. ஓகேவா?